அணு ஆயுத சுரங்கத்தில் குண்டு போட்ட இந்தியா. பாகிஸ்தான் இந்தியாவிடம் சரணடைந்தது எப்படி? பாகிஸ்தான் அணு ஆயுதங்களை பதுக்கி வைத்திருக்கும் கிரானா மலையின் மீது இந்தியா தாக்குதல் நடத்தியது. இது தொடர்பான கேள்விகளுக்கு விடை கிடைக்காத நிலையில் எக்ஸ்பர்ட் ஒருவர் சேட்டலைட் போட்டோவுடன் அதனை உறுதி செய்துள்ளது. இந்த தாக்குதலை தொடர்ந்துதான் பாகிஸ்தான் நம்மிடம் சரணடைந்ததாகவும், கிரானா மலையில் தாக்குதல் நடத்தியும் பாகிஸ்தானில் அணுக்கரு கசிவு ஏற்படாதது ஏன் என்பது பற்றிய பரபரப்பான தகவல்கள் வெளியாகியுள்ளது. ஜம்மு காஷ்மீரின் பஹல்காம் தாக்குதலை தொடர்ந்து இந்தியா பாகிஸ்தான் இடையே போர் வெடித்தது. கடந்த மே 7ஆம் தேதி அதிகாலையில் ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கை மூலமாக நம் நாடு பாகிஸ்தானுக்கு பதிலடி கொடுத்தது. நம் நாட்டிலிருந்து ஏவுகணைகள், வெடிகுண்டுகள் பாகிஸ்தானில் அடுத்தடுத்து விழுந்து வெடித்தன. மொத்தம் 9 பயங்கரவாத முகாம்கள் அழிக்கப்பட்டது. அதன் பிறகு மே 10ஆம் தேதி காலையில் பாகிஸ்தானின் விமானப்படை தளம், ராணுவ தளம் மீது தாக்குதல் நடத்தப்பட்டது. நம் படைகளின் அடியை தாங்க முடியாத பாகிஸ்தான் நம்மிடம் சரணடைந்தது. போரை நிறுத்தும்படி கெஞ்சியது. இதனால் 4 நாட்களில் இந்தியா பாகிஸ்தான் போர் முடிவுக்கு வந்தது. இந்த போரில் நம்மை பாகிஸ்தான் தாக்க முயன்றாலும் கூட அது நடக்கவில்லை. நம் படை வீரர்கள், வான்வெளி வீரர்கள் திறமையாக செயல்பட்டு பாகிஸ்தானின் தாக்குதலை முறியடித்தனர். மாறாக இந்த 4 நாள் போரில் பாகிஸ்தானுக்குத்தான் பலத்த அடி என்பதை சர்வதேச புலனாய்வு நிபுணர்கள் எல்லோருமே சொல்லிவிட்டனர். இதற்கிடையேதான் பாகிஸ்தான் தனது அணு ஆயுதங்களை ரகசியமாக பதுக்கி கிரானா மலையில் பதுக்கி வைத்துள்ளது. இந்த இடத்தை குறிவைத்து தாக்குதல் நடத்தப்பட்டதா என்பது தொடர்பான கேள்விகள் தொடர்ந்து எழுந்து வருகின்றன. கிரானா மலையை இந்தியா தாக்கியது. இதனால் பயந்து போய் பாகிஸ்தான் போரை நிறுத்தும்படி கெஞ்சியது என்றும் சொல்லப்பட்டது. ஆனால் நம் நாட்டின் அதிகாரிகள் அதை மறுத்தனர். இதுகுறித்து பத்திரிகையாளர்கள் கேட்ட கேள்விக்கு கூட கிரானா மலையில் எதுவும் இருந்துவிட்டு போகட்டும், கிரானா மலையில் அணு ஆயுதம் இருப்பதாக கூறியதற்கு நன்றி, நாம் அங்கு தாக்குதல் நடத்தவில்லை என்று இந்தியாவின் ஏர் மார்ஷல் நக்கலாக சிரித்தபடி சொன்னார். இதனால் குழப்பம் நீடித்து வருகிறது. இந்த நிலையில்தான் தற்பொழுது முக்கிய ஆதாரம் ஒன்று வெளியாகியுள்ளது. அதாவது பாகிஸ்தான் அணு ஆயுதங்களை வைத்திருக்கும் கிரானா மலையில் நம் நாடு தாக்கியுள்ளது பற்றிய விவரம் வெளியாகியுள்ளது. இதனை எக்ஸ்பர்ட் ஒருவர் வெளியிட்டுள்ளார். சர்வதேச புலனாய்வு வல்லுநர் டேமியன் சைமன் கூறியுள்ளார். இவர் இந்தியா, பாகிஸ்தான், சீனா மற்றும் இந்திய பெருங்கடல் பகுதிகளில் உள்ள நாடுகள் இடையே நடக்கும் பதற்றங்களையும் புவிசார் அறிவியல் பற்றிய தீவிரமாக ஆராய்ச்சி மேற்கொண்டு வருகிறார். இவரது இந்தியா, பாகிஸ்தான் தொடர்பாக இவர் செய்து வரும் புலனாய்வுகள் சர்வதேச அளவில் அங்கீகரிக்கப்பட்டிருக்கின்றன. கிரானா மலையில் இந்தியா குண்டு வீசியதாக மலைக்கு பக்கத்தில் வசித்த பாகிஸ்தானி ஒருவர் பதற்றத்துடன் பேசி ஒரு வீடியோ வெளியிட்டிருந்தார். அதில் மலை அடிவாரத்தில் குண்டு வெடிக்கும் காட்சியும் புகை மூட்டம் கிளம்புவதும் தெளிவாக தெரிந்தது. அது கிரானா மலைதானா என்பதை அப்போது யாரும் உறுதி செய்யவில்லை. இதனால் அந்த வீடியோவின் உண்மைத்தன்மை கேள்விக்குறியானது. இந்த நிலையில்தான் அந்த வீடியோ உண்மை என்று சைமன் நிரூபித்து காட்டியிருக்கிறார். அதாவது பாகிஸ்தான் வெளியிட்ட குண்டு வெடிப்பு வீடியோவும் சேட்டலைட் படம் காட்டும் ஏவுகணை பாதிப்பு இடமும் ஒரே இடம்தான் என்பதை அவர் உறுதி செய்துள்ளார். இதன் மூலம் பாகிஸ்தான் அணு ஆயுதம் வைத்திருக்கும் கிரானா மலையில் இந்தியா தாக்குதல் நடத்தியது 100% உறுதியாகிவிட்டது. இருப்பினும் இந்தியாவின் தாக்குதலால் அணு ஆயுதங்கள் இருக்கும் இடம் சுரங்கம் பகுதியில் எந்த பாதிப்பும் தென்படவில்லை. காரணம், தாக்குதல் நடந்த இடத்திலிருந்து அணு ஆயுதம் இருக்கும் இடம் சற்று தூரத்தில் அமைந்துள்ளது. இது இந்தியாவிற்கு நன்றாகவே தெரியும். இருப்பினும் பாகிஸ்தானை எச்சரிப்பதற்காகவே இப்படியொரு தாக்குதலை இந்தியா நடத்தியுள்ளது என்றும் அவர் கூறினார். இதனால்தான் பாகிஸ்தானில் இருந்து அணுக்கரு கசிவு எதுவும் ஏற்படவில்லை என்றும் அவர் உறுதியாக கூறியுள்ளார்.